என்று மனதிற்குள்ளேயே நொந்து போனார். மனைவி என்கின்ற அந்த மாய பிசாசிடம் இருந்து தப்பித்தே தீர வேண்டும் என்று உறுதியுடன் முடிவெடுத்த அவர் படாத பாடுபட்டு முதலில் செட்டில் செய்தது வரதட்சணை கொடுமை வழக்கை. வெந்த நெல் விதைக்கு தேராது என்று தெரிந்து கொண்ட கலைச்செல்வனும் கடைசியில் நாடியது விவாகரத்தைத்தான். அதுக்கடுத்து இந்த பிரச்சனை இனி முடியாது, இனி இவங்க நம்ம கூட வாழ மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு இங்கேயே ஒரு இல்லீகல் கான்டாக்ட் செட் பண்ணிட்டாங்க. அதுல அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அவங்க தெருவில் இருக்கிற ஆட்டோ டிரைவர். கடைசி அவங்க அவங்கள அந்த வீட்லயே வச்சுக்கிறதுக்காக அவங்க தங்கச்சியை 2003 மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அது பின்னாடி தெரிய வந்துச்சு. நான் 2002 டைவர்ஸ் கேஸ் போட்டேன் அவங்க மேல. போடும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இவங்க இது மாதிரி இதெல்லாம் அசிங்கமா நடக்குது உங்க வீட்டுல அப்படின்னு. அதுக்கடுத்து 2003 அவங்க அந்த தங்கச்சியவே கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. இவங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்க அப்பா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு டிராமா மாதிரி நடக்குது. ஏன்னா இவங்களுக்கு அவன் தேவை இந்த இருக்கணும் அந்த தெருவுலயே. இன்னும் அவங்க இந்த தெருவுல தான் இருக்காங்க இப்பவும். எதிர்பார்த்தபடி பலன் கிடைத்ததா? அதுதான் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய கலைச்செல்வனின் விவாகரத்து வழக்கு இன்னும் முடிந்தபாடில்லை. ஆனால் கலைச்செல்வனிடம் இருந்த பணம் கரைந்து போய்விட்டது. பார்த்து வந்த வேலையும் பறந்து போய்விட்டது. அவங்க ஒன்னுதான் சொன்னாங்க, கடைசி வரைக்கும் உன்னை இழுத்து அடிச்சு உன்னை பழி வாங்கி கடைசியா ஒரு 1.5 என்னால பணம் வாங்க முடியும். கோர்ட் அட்வொகேட்டுகளை வச்சு நான் ஜட்ஜுகளை வச்சு உன்ட்ட பணம் வாங்க முடியும். 25 லட்சம் வாங்கிட்டு நான் அதுக்கடுத்து உன்னை ஹாராஸ் பண்ணிட்டு அது கடைசியா தான் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஹியரிங்க இழுத்தடிச்சாங்க. இழுத்தடிச்சு 2006 வரைக்கும் நான் குவைத்துல இருந்து ஒரு 30 தடவை வந்திருப்பேன். பல லட்சங்கள் வேஸ்ட், எனக்கு லைஃபும் வேஸ்ட், பையனை பார்க்கல. கடைசியா 2006 சரி நம்ம ஒர்க் பண்றதை விட வேலையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விடலாம் முடிவு பண்ணிருக்கும் போது இவங்க பல தொந்தரவு பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே போலீஸ் எம்பசி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுனால கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அவங்க நீங்க வேலையை விட்டுருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்க டெர்மினேட் பண்ணிருங்க. அப்ப நான் என்ன நானும் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க உடனே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. குடும்பம் முறிந்து குப்பை மேட்டிற்கு போனதில் பித்து பிடித்தவர் போல இப்போது அலைந்து கொண்டிருக்கிறார் கலைச்செல்வன். பெங்களூரு மனோஜ், குவைத் கலைச்செல்வன் ஆகியோர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் இந்த கதிக்குத்தான் ஆளாகி இருக்கின்றனர். விவாகரத்து வழக்குகளில் சிக்கி சீரழிந்தும் வருகின்றனர். ஒரு காலத்தில் விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே முகம் துளித்த நமது சமூகத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை. கணவன் சொல்லும் அத்தனை விஷயங்களுக்கும் மனைவி அப்படியே கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்று பெண்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் விழிப்புணர்வை பெண்கள் தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் பலமாகவே உண்டு. கணவனோ அல்லது மனைவியோ விவாகரத்து பெற வேண்டுமானால் சட்டத்தில் 5 முக்கிய விஷயங்களை குறிப்பிடுகின்றனர். முதலாவது, கணவன் வேறு ஒரு பெண்ணிடமோ அல்லது மனைவி வேறு ஒரு ஆணிடமோ உடல் ரீதியாக உறவு வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கை துணையை அடியோடு கைவிட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, கொடூரமாக நடந்து சித்திரவதைகளை செய்திருக்க வேண்டும். நான்காவது, ஆண் தன்மை அல்லது பெண் தன்மையை இழந்தவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது, குணப்படுத்த முடியாத கொடூரமான நோய்களுக்கு ஆளாகி இருக்க வேண்டும். இந்த 5 காரணங்களில் குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று இருந்தால் விவாகரத்து கேட்கலாம். ஆனால் உண்மையில் இதுபோன்ற காரணங்களுக்காக விவாகரத்து கேட்பவர்கள் மிக மிக குறைவு என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். நீங்க முதல்ல அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், கம்பல் பண்ண மேரேஜ், இப்படி 3 விதமாக வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா இதுல லவ் மேரேஜ் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டு உடனே பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்க்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாம பிரேக் ஆறுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நிறைய வருகிறது. அதுவும் தவிர சில பேர் தைரியமாக இங்க நீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லி பிரிந்து செல்கிறார்கள். அப்படி இல்லாமல் சில பேர்கள் முட்டாள்தனமாக தற்கொலையாளர்கள் செய்திருக்கிறார்கள். அது செய்யக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய நீதி ஒரு நியாயம் கிடைப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. அந்த அணுகுமுறையை கைவிட்டு எல்லாரும் இங்க தனக்கு வேண்டிய விவாகரத்தோ இல்ல ஜீவனாம்சமோ இல்ல பிரிந்து வாழக்கூடிய ஒரு உதவியோ எடுத்து செல்லலாம். சண்டைகளால் அழிந்து வரும் 1000 காலத்து பயிர்கள், குழந்தை குட்டிகளையும் குடும்ப உறவுகளையும் மறந்து வீம்புக்காக விவாகரத்து கேட்கும் அவலம், குடும்ப சண்டையை கொம்பு சீவி பணம் பறிக்கும் பயங்கர கும்பல்,
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணவன் மனைவியரிடையே தோன்றும் ஈகோதான் பெரும்பாலான விவாகரத்து வழக்குகளுக்கு வேறாக திகழ்கிறது. வரதட்சணை கேட்டு மிரட்டும் கொடூரமான கணவன் மீது மனைவி போலீசில் புகார் கொடுப்பது தவறே இல்லை. அதே நேரத்தில் அற்ப விஷயத்திற்காகவெல்லாம் கோபப்படும் மனைவி கணவனை மிரட்டி வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக போலீசாரிடம் செல்லும் போதுதான் அந்த குடும்பத்தில் வெடிக்கிறது பூகம்பம். மனைவி தரும் புகாரின் பேரில் போலீசாரும் கணவனை கடுமையான விசாரணைக்கு உட்படுத்துகின்றனர். அவர் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்படும் வாய்ப்பும் அப்போது ஏற்படுகிறது. அப்படி காவல் நிலையத்தில் அடி உதைகளை வாங்கும் கணவனுக்கு மனைவி மீது முன்பை விட இன்னும் ஆத்திரத்தை அதிகரிக்கவே செய்யும். காவலர்களிடம் அடிவாங்க வைத்தவளுக்கு இனி நாம் ஏன் அடிபணிய வேண்டும் என்ற எண்ணமும் அங்குதான் பிறக்கிறது. இதன் விளைவுதான் சாதாரண குடும்ப சண்டைகள் கூட காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகு விவாகரத்தை நோக்கி வீறு நடைபோடுகிறது. மனைவி புகார் தந்தவுடனேயே இது குடும்ப விவகாரம் என்பதை கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் முதலில் எடுத்த எடுப்பிலேயே கணவனை காவலர்கள் புரட்டி புரட்டி எடுத்து விடுகின்றனர் என்பது ஆண்களின் குற்றச்சாட்டு. இன்னொரு விவகாரமான புகாரும் உண்டு. மனைவியின் தந்தையோ சகோதரர்களோ வசதி படைத்தவர்களாக இருந்துவிட்டால் பெண்ணிற்கு சாதகமாக போலீசாரே நடக்க ஆரம்பித்து விடுகின்றனர். காரணம், பெண் வீட்டாரிடம் இருந்து லஞ்சம் என்ற பெயரில் கணிசமான பணம் கிடைக்கும் என்பதால் தான். இதேபோல் கடுமையான செஷன்ஸ்களில் வழக்கு போடாமல் இருக்க கணவன் வீட்டாரிடமும் போலீசார் கரன்சிகளை கறந்து விடுகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் இதில் அடக்கம். குடும்ப சண்டையை ஊதி ஊதி வளர்த்து விவாகரத்து வரை கொண்டு செல்வதில் சில வழக்கறிஞர்களுக்கும் பங்கு உண்டு. இதை நீதித்துறையைச் சேர்ந்தவர்களே மறுக்கவில்லை. அதனால எல்லா இடத்துலயுமே என்னன்னா போலீஸ், இந்த நீதிமன்றங்கள், இங்க இருங்க இந்த ஜுடிஷியல் சொசைட்டி, நீதித்துறை எங்களோட லைஃப அவங்க லைஃபா பார்க்கல. அவங்களுக்கு அது பிசினஸ். அட்வொகேட், வழக்கறிஞர்கள் மித்தவங்களுக்கு எல்லாம் இது தொழிலா பாக்குறாங்க. போலீஸ் அதை ஒரு தொழில் மாதிரி தான். அவங்க சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ் மாதிரி இல்ல, தொழில் மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ நம்மள தூக்கி ஈஸியா போட்டுறாங்க. இது ஃபேமிலிங்கிறது, லைஃப்ங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. சாதாரண அக்யூஸ்டுகளை என்ன இது டீல் பண்றாங்களோ அது மாதிரி எங்களையும் இது பண்றாங்க. யூஸ்வலா ஒரு குடும்பத்துல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாலே அந்த குடும்பம் சேர்ந்து வாழ முடியாது. வசதி படைத்த ஒருவர் விவரம் புரியாமல் விவாகரத்து கேட்டு வந்தால் உண்மையாகவே அவருக்கு விவாகரத்து தேவையா என்று வழக்கறிஞர்கள் அக்கறையோடு கேட்பதே கிடையாது. விவாகரத்து வழக்கை வைத்து பெரிய அளவில் பணத்தை கறந்து விடலாம் என்று அவர்களிடம் மேலோங்கி நிற்கும் எண்ணம்தான் இதற்கு பின்னணி. வரதட்சணை கொடுமை என்கிற அஸ்திரத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்துவதால் ஆண்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை அவ்வளவு எளிதில் விவரித்துவிட முடியாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீருடன் சொல்கின்றனர்.